ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தைப்பூசம் வந்து 2025ஆம் வருஷம் எப்போ வருதுன்னு பார்க்கலாம். 2025 வந்து தைப்பூசம் வந்து பிப்ரவரி 11ஆம் தேதி வருது. தை மாதத்தில் தமிழ் மாதத்தில் 29ஆம் தேதி வருது, செவ்வாய்க்கிழமை அன்று வருது. இதில் என்ன சிறப்புன்னு பார்த்தா, தை மாதத்தில் வர பூச நட்சத்திரத்தை தான் நம்ம தைப்பூசம்னு கொண்டாடுறோம். இது முருகனுக்குரிய நாள். முருகர் பக்தர்லாம் முக்கியமாக பழனிக்கு தான் பாத யாத்திரை போய் தன்னோட வேண்டுதல் வச்சிருக்கிறதெல்லாம் நிறைவேற்றுவாங்க. திருச்செந்தூர் எப்படி சூரசம்ஹாரத்துக்கு சிறப்போ அது மாதிரி பழனி தான் தைப்பூசத்துக்கு சிறப்பு. இந்த தைப்பூசம் தினத்துக்கு 48 நாள் விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க. நம்ம நினச்ச காரியம் எதுவாக இருந்தாலும் இந்த 48 நாள் நம்ம விரதம் இருக்கிற மூலயமா சக்ஸஸ் ஆகலாம். முழு நம்பிக்கையோடு நம்ம விரதம் இருந்தோன்னா நிச்சயம் முருகர் வந்து நம்மளுக்கு அருள் புரிவார். 48 நாள் கணக்காக விரதம் இருக்கணும். தைப்பூசம் அன்னைக்கு நம்ம 48 நாள் ஃபினிஷ் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து டிசம்பர் 25லேருந்து இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சப்போஸ் அந்த லேடிஸ்க்கெலாம் பீரியட்ஸு, எங்கேயாச்சும் வெளில போகிறது, உடம்பு முடியல, குழந்தைங்க இருக்கிறதுனால உடம்பு முடியாமல் போகிறது, இதை மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து உங்களுக்கு கணக்குக்கு தைப்பூசத்துக்கு முன்னாடி ஒரு 2 நாள் 3 நாள் முடிஞ்சால் கூட பரவாயில்ல. 48 நாள் அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் விரதம் இருந்துக்கலாம். இப்போ இந்த 148 நாள் வந்து நம்ம வந்து முருகருக்கு விரதம் இருக்கிறோம். அதுக்கு வந்து நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு குளித்து பூஜை மாடத்தில் சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணி விளக்கேற்றி நைவேத்தியம் பண்ணுங்கள். அதே மாதிரி ஈவினிங்கும் அதே மாதிரி பண்ணுங்கள். 2 வேளை பண்ண முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு வேளையாச்சும் முருகனுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுங்கள். முருகனுக்கு வந்து இந்த தேன் தினைமாவு தான் வச்சு அபிஷேகம் பண்ணுறது தான் சிறப்பு. வாழைப்பழத்தில் தேன் ஊற்றி பஞ்சாமிர்தமாக கூட பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து எது முடியுதோ, ஒரு திராட்சை பழம் கூட வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். ஆனால் 48 நாளும் கண்டினியூஸாக ஒரே மாதிரி தான் நைவேத்தியம் பண்ணணும். வேறு பொருள் மாற்றக்கூடாது. முருகருக்கு என்ன ஃபஸ்ட்டு நாள் என்ன வச்சோமோ அதே தான் கடைசி முடிக்கும். 48 நாள் நம்மளுக்கு எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணணும். எந்த பொருள் வச்சா கூட பரவாயில்ல, எந்த பொருள் வேணாலும் வச்சுக்கலாம். வேலை இருக்கிறவங்க வேலபிஷேகம் பண்ணி சாமிக்கு பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம். டெய்லி வந்து திருப்புகழ் பாடுங்க. தினசரி ஒரு திருப்புகழாச்சும் பாடுங்க. உங்களுக்கு எந்த திருப்புகழ் தெரியுதோ அந்த திருப்புகழ் பாடலாம். அதே மாதிரி சரவணபவ 108 தடவை சொல்கிறது ரொம்ப நல்லது. காலையில் சொல்லுங்கள், இல்லைன்னா உங்களுக்கு எப்போ முடியுதோ மாலையில் சொல்லுங்கள், இல்லைன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கூட சொல்லுங்கள். ஆனால் 108 தடவை ஓம் சரவணபவன் அந்த 48 நாளும் சொல்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த தைப்பூசம் வந்து எதுக்காக ஃபஸ்ட்டு இது வந்து எதனால் உருவாகுச்சின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தான் வந்து பார்வதி அம்மன் வந்து தன்னோட சக்தி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி ஒரு சக்தி வேலாக முருகருக்கு வந்து அன்னைக்கு தான் வழங்கினது. அதை தான் நம்ம தைப்பூசமாக கொண்டாடுறோம். இது வந்து வேல்மாறல் படிக்கிறவங்க டெய்லி வேல்மாறல் படிங்க. சப்போஸ் வேல்மாறல் படிக்க முடியலன்னா காதாலையாச்சும் கேளுங்க. ஆனால் அந்த பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசம் அன்னைக்கு கண்டிப்பாக வேல்மாறலை படிங்க. கந்தசஷ்டி கவசத்தை படிங்க, திருப்புகழை கேளுங்க, முருகர் ஸ்லோகத்தை சொல்லுங்கள். முடிஞ்சால் தைப்பூசம் அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு சாமியை பார்த்து ஸ்லோகம்லாம் படிச்சுட்டு வாங்க. முக்கியமாக அந்த 48 நாளும் நம்ம நான்வெஜ் எடுத்துக்கக்கூடாது. ஒரு முட்டை கூட சாப்பிடக்கூடாது. 48 நாளும் சுத்தபத்தமாக சைவ உணவு மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கணும். திருப்புகழ் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக படிக்கணுன்னா, இப்போ குழந்தைகளுக்கு வந்து கல்விக்கு உண்டான திருப்புகழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 964 அந்த திருப்புகழ் படிங்க. குழந்தைகள் வந்து சில குழந்தைங்க லேட்டாக பேசும், நடக்கும். அந்த ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்கள்லாம் இருக்கும். அந்த குழந்தைங்கள்லாம் நல்லா ஆகணுன்னா திருப்புகழ் 110 படிங்க. நம்பிக்கையோடு படிங்க. ஒரு தடவை படித்தாலும் நம்பிக்கையோடு படிங்க. இல்லைன்னா உங்களுக்கு தகுந்தாப்பில் 11, 21 அது மாதிரி கூட நம்ம படிச்சுக்கலாம். அதை மாதிரி நம்ம காரியம் வெற்றி அடைகிறதுக்கு வந்து உள்ள திருப்புகழ் பார்த்திங்கன்னா 216, 525. அது வந்து நம்ம நினச்ச காரியம்
எது நடக்கணும்னு நினச்சி வேண்டுறோமோ அதெல்லாம் நிறைவேறத்துக்கு இந்த திருப்புகழை நம்பிக்கையோடு படிங்க. இந்த 48 நாளும் விரதம் இருந்து முருகனோட அருளை பெறுங்க. ஓம் சரவண பவ.